Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அனிமேவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பயும் போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வரும். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லையா நம்ம சேனலோட நேம் யாச்சும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுவே ஒரு 3 பசங்க உட்கார்ந்து ஜாலியா பார்க்ல விளையாண்டுட்டு இருக்க. இங்க இருக்கக்கூடிய 2 பசங்க மட்டும் டேய் நீ சூப்பரா விளையாடுறடா அந்த மாதிரி இந்த மாதிரின்ற மாதிரி ஏத்தி விடுவோம். இந்த பையனும் கேட்டுட்டு ஆமாமா நான் சூப்பரா கேம் விளையாடுறதுனால எங்க வீட்ல நிறைய கியர்ஸ்லாம் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த கியர்ஸ் வேணா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆனதும் வேக வேகமா அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு போறான். ஆனா இவன் இந்த பார்க்குக்கு வந்ததுமே இவனுடைய மனசை சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு ஜஸ்ட் கியருக்காக மட்டும் தான் இவன் கூட ஃப்ரெண்ட் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. மத்தபடி இவனா சும்மாடா ஒரு லுலுலாய் பையன்டா அப்படின்ற மாதிரி பேசவும் இது எல்லாத்தையும் இந்த பையனும் கேட்டுட்டு இதுக்கப்புறம் யாரு கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், எல்லாருமே ஏமாத்துறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லைன்னு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான். ஏன்னா அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம டியாப்லோ தான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் இப்போ இவனுக்கு கனவு மாதிரி வரதுக்கு காரணமே நேத்திக்கு நைட்டு சாரியிலும் ரெம்மும் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் இவனுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவனுக்கு கனவா கொண்டு வந்துகிட்டு இருக்க. இவனு வச்சு எந்த கனவா அப்படின்ற மாதிரி கண்ணை முடிச்சு ஏந்திரிக்கவும் சாரியிலும் ரெம்மு இவனை பிடிச்சிக்கிட்டு வித்தியாசமான போஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் ஏந்திரிக்கலாம் ட்ரை பண்ணா கூட பொம்மை குட்டி எங்க போற இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு சாரியில கட்டி பிடிச்சி ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க எப்பயும் போல தூக்கத்துல கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ரெம்மு ஆலிசாவும் வெளியில போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆலிசாவுக்கு இம்பீரியல் அந்த கார்டுல ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குதா. அப்புறம் நம்ம ரெம்முக்கு வெளியில போயிட்டு சில பொருள் வாங்குற வேலை எல்லாம் இருக்குதா. அதனால நாங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நாங்க தேவையான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாரியோட அப்பா அம்மா பாக்குறதுக்கு கிரீன்வுட்க்கு போக போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்களும் அப்பனா சரி ஓகேப்பா நீங்க ரெடி பண்றது ரெடி பண்ணுங்க நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கிளம்பி போக டியாப்லோல புடிச்சிட்டு இங்க பாரு நீ கல்லூர் மீன் நடுவர் மீன் எனக்கு தெரியும், அதனால சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் எனக்கு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவனை கூட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த போர்ஷன்ஸ் ரெடி பண்றதுக்கு இவனுடைய கான்சன்ட்ரேஷனும் இவனுடைய மானா பவர் தான் தேவைப்படும். ஆனா என்ன பண்றது இந்த புள்ளத கொஞ்சம் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவன் உட்கார்ந்திருக்கா இல்லையா, அதனால இதை பார்த்ததும் இன்னும் இப்படி உட்கார்ந்திருக்காரா அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா 10 நிமிஷத்துல பண்ண வேண்டிய போர்ஷனை 1 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டான். அதனால இதை பார்த்த உடனே எப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போது தான் இவனுக்கு விஷயம் புரிய வருது. அதனால சரி ஓகே இவ அழகா இருக்கிறா, இதை பார்த்து எம்பாரஸ் ஆனதுனால தானே இப்படி நடக்குது, சரி ஓகே அதனால இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏய் இங்க பாரு உனக்கு இதெல்லாம் உருவாக்க தெரியாது தானே, தெரியாது ஆனா என்ன பண்ணி அட்வான்ஸரா இருந்துகிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறேன். இங்க பாரு ஒரு அட்வான்ஸரா இருக்கிறவங்க போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் தானாவே ரெடி பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போ நான் எப்படிதான் இதை உருவாக்குறேன் என்ன பண்றேன் ஏது பண்றேன்றது எல்லாத்தையும் நான் பார்த்து கத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் இவளை பார்த்துக்கிட்டே தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவளை பார்த்தா கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்குது இல்லையா, அதனாலதான் அந்த எம்பாரசிங்ல இருக்கும் போதே இவன் எக்கச்சக்கமான விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்க. இவனுக்கு இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியாமலே பார்த்துட்டு வா நீ சூப்பரா ரெடி பண்ற வேற மாதிரி அந்த மாதிரின்ற மாதிரி சொல்லப்போம் இவனும் ஆமா ஆமா ஏன்னா நான் ஒரு டிமாண்ட்ல இல்ல அதனால எல்லாத்தையும் சீக்கிரம் என்னால செய்ய முடியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கப்போம் இதை பார்த்துட்டு நீ என்ன சிரிக்கிறன்ற மாதிரி கேட்க இல்ல நான் சிரிக்கிறன்ற மாதிரி சமாளிக்கிறான். ஏன்னா ஒரு டிமாண்ட்லடா இருந்துகிட்டு மத்தவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்காது இல்லையா, அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சிரிக்காம தான் இருந்தான். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இவகிட்ட சிரிச்சு மாட்டிக்கிட்டான் இல்லையா, அதனாலதான் நான் என்னத்த சொல்லி சமாளிப்பனே தெரியன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவளை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு நீ ஏன் சிரிக்க மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியும், பட் நீ சிரிச்சா நல்லாதான்ப்பா இருக்கும், அதனால எதை நினைச்சு நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுதான் சிரிச்சுக்கோ, ஏன்னா நீ சிரிக்கும் போது கியூட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா டீமன் லார்டுன்றவன் ஒரு கெத்தானவன் மாசானவன் ரொம்ப கொடூரமானவன், அவன் போய் சிரிச்சுக்கிட்டு கியூட்டாலா இருந்தானா நல்லா இருக்காது இல்லையா, அதனாலதான் இன்னத்த பண்ணுவன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவனுடைய முகத்தை பார்க்கவும் இவனுடைய மனசுல இருந்த குழப்பம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா இவன் ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் கியூட்டா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாளா, அதனால இவனை பார்க்கும் போது நம்ம டீமன் லார்டுன்றதை மறந்துட்டு நம்ம சாதாரண ஹியூமன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம டீமன் லார்டாவே இதை கண்டினியூ பண்ணணும், நான் ஒரு சாதாரண ஹியூமனாவே இவங்க கூட ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்டா இருப்பன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. சடனா என்ன நினைச்சான்னு தெரியல மனசுக்குள்ள பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு ஆமா இதுக்கப்புறம் நான் சிரிக்க போறேன் அதுவும் உங்க கூட ஜாலியா ஒன்னா இருந்துகிட்டு, ஏன்னா நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஓப்பனா சொல்லப்போம் இவன் ஒரு மாதிரி வெக்கப்படுறத பார்த்துட்டு இப்பதான் இவனுக்கு புரிஞ்சு நம்ம வாயை விட்டு சொல்லிட்டோன்னு அதனால என்னடா அதை நம்ம இப்படி சொல்லிட்டோம்ன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. இவன் எதுவுமே யோசிக்காம பரவாயில்ல டியாப்லோ உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் என்கிட்ட நீ சொல்லிட்ட இல்லையா, அதே மாதிரி எனக்கும் சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால இப்ப நான் உன்கிட்ட இப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நேத்தி கேட்ட மாதிரி அந்த ஃப்ளூட்டோட சத்தம் கேட்கவும் ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால ஒரு வேளை அவன் வந்துட்டானான்றத பாக்குறதுக்காக வந்து ஜன்னல்கிட்ட பார்த்தா உண்மையாவே அந்த பையன் வண்டியோட வந்திருக்கான். அதனால இதை பார்த்துட்டு இல்ல நீங்க இது போக வேணாம் இங்கே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இல்ல டியாப்லோ நான் இங்க இதுக்கப்புறம் இருக்க போறது கிடையாது, நேத்திக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இங்கே இருக்கிறேன்னு அந்த முடிவை நான் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு என்னுடைய அண்ணன் கூட போகணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இவ படி கதை திறந்துட்டு போக இவனு பின்னாடி ஓடி வந்து இல்ல இல்ல அப்படிலாம் நீ பண்ண
பண்ணக்கூடாது, நீ இங்க தானே இருக்கிறன்னு சொன்ன, ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாறின, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, ஆமா டியாப்ளோ எத்தனை நாள் தான் உன் கூட நான் இருக்கிறது, நீ ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்ட், எனக்கு ஏதோ அடைக்கலம் கொடுத்தா உன் கூட இருந்தேன், மத்தபடி உன் கூட இருக்கணும்னா நான் ஒன்னும் ஆசைப்படல, நேத்திக்கே அண்ணன் கூப்பிடும் போது கிளம்பி இருப்பேன், இருந்தாலும் போனா நீ கொஞ்சம் கஷ்டப்படுவேன் தான் இங்க இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, பாய் பாய் வரட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்ப ஆரம்பிக்க, இவனுடைய அண்ணன்காரனை இவளை வெல்கம் பண்ணி வண்டியில உட்கார வச்சுட்டு, தம்பி நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு வந்து நான் கூப்பிடும் போது வந்துருவானு, இன்னும் பெருசா சொன்னேன் இங்கதான் இருப்பேன் அங்கதான் இருப்பேன்னு, அண்ணன்டா அண்ணன் பாசம்டான்ற மாதிரி பேசிட்டு இவளை கூட்டிட்டு போக இவன் இடிஞ்சு போய் நிக்கிறான். ஏன்னா இவன் தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான், எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தான், இவங்க கூட தான் இருக்க போறான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். பட் இப்ப அவ கிளம்பி போயிட்டா இல்லையா, அதனால பேக்ரவுண்ட்ல எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா சாங்க போட்டுக்கிட்டு அவன் போன வழியை பாத்துக்கிட்டு இருக்க, கரெக்டா ரெமும் ஆலிசாவும் வெளியில போயிட்டு இப்பதான் வந்திருப்பாங்க. அதனால இவனை பார்த்ததும் இன்னும் ஆச்சரியம் அப்படி இங்கே நின்றுட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, இவன் எதுவுமே சொல்லாம உள்ள போய்கிட்டு இருக்கான். ஆனா இவன் எதுவுமே சொல்லாம போறதை பார்க்கவும் ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குது மட்டும் இவனுக்கு புரியுது. அதுல என்ன ஆச்சு ஏதோ வந்து என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்க, என்னத்த சொல்றது அவ போயிட்டா, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வரமாட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் கொஞ்சம் காண்டாயிட்டு, டேய் என்னடா நீ அப்படியே விட்டு நிக்கிற, வா நம்ம போய் அவளை காப்பாத்தலாம், நீ எதுவுமே பண்ணு நினைக்கலையா, வா போய் அவளை போய் காப்பாத்தலாம்ன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கப்போ, இவன் திரும்பி கூட பார்க்காம இப்ப நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ விருப்பத்தோட தான் போயிருக்கா, அதனால இப்ப போயிட்டு அவளை என்னால கூட்டிட்டு வர முடியாது, அது மட்டும் இல்லாம நான் போய் இப்போதைக்கு தூங்க போறேன், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இங்க எதுவுமே நடக்காத மாதிரி டைரக்டா போய் ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் தூங்கலாம் இல்ல, அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா கடைசியா கன்ஃபர்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி சின்ன சின்ன டைலாக் எல்லாம் சொன்னா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இத்தனை நாள் என் கூட இருந்ததெல்லாம் பொய்யா, அப்ப எங்க கிட்ட பொய்யா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு அவ இவங்க கூட பேசுனது சிரிச்சது விளையாண்டது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, சடனா இவனுக்கு அழுகையே வந்துருச்சு. அதனால இவனை கூப்பிடலாம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்தவ கூட சரி ஓகே இவன் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணட்டும் அப்பதான் இவன் நார்மலா மாறுவான்னு இவனை டிஸ்டர்ப் கூட பண்ணவே இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல இவன் அழுகுற சத்தம் எதுவுமே கேட்கலன்றதுனால டக்குனு இவளே உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு, இங்க பாருப்பா எல்லாருடைய லைஃப்ல யாராவது ஒருத்தவங்க விட்டுட்டு போறது சகஜம் தான், ஆனா அதுக்கு நீ இப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது, அதனால நீ எவ்வளவு நேரம் உட்காந்து அழுகலாம்னு நினைக்கிற சொல்லு, இப்படியே உட்காந்து எல்லாமே மாறிடுமான்ற மாதிரி கேட்கவும் இவன் இப்ப எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியை தான் படுத்து கிடக்குறான். இருந்தாலும் இவ விடாம சரி ஓகே நீ அவ போயிட்டான்றத நினைக்கிறல்ல, ஆனா அவ ஏன் போனா எப்படி போனான்றத பத்தி யோசிச்சியா, அந்த பையன் ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றான்றது நேத்திக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது, அதனால எனக்கு தெரிஞ்சு அவன் அதே மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு அவளை கூட்டிட்டு போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவ போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தாலும் அது அவளுடைய மனசுல இருந்து வந்த வார்த்தையா இருக்காது. ஏன்னா நேத்திக்கு நைட்டு நானும் அவ்வளவு ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், அப்ப அவ என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணா, ஏன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம ஒன்னையும் என்னையும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தா, அப்படிப்பட்டவ எப்படி இன்னைக்கு நம்மள விருந்துட்டு போவா, அதனால நான் இப்ப சொன்னதெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு தெரியும் நேத்துக்கு நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நானுமே தான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா அவ சொன்னது எல்லாமே நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். என்னன்னா இவன் கிராஷ் ரவரி அந்த கேம்ல விளையாண்டுட்டு இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ் எதுலயுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட் இருக்குது, இதை வச்சு மெயின் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணலான்னு எந்த ஒரு விஷயமும் இல்ல, அதனாலதான் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவளாதான் போயிருக்கணும், அவன் கண்டிப்பா மெயின் கண்ட்ரோல் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவனுக்கு காலையில வந்து அந்த கனவு விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஞாபகம் வருது. என்னன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இவன் அப்படிதானே தேவையான விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்த விஷயங்கள்ல அப்படியே விட்டுட்டு இவன்ட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி தான் ஒரு வேலை இவளும் பண்ணிட்டாளான்ற மாதிரி திரும்ப திரும்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ரெம் மட்டும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இங்க பார் நீ இப்படியே படுத்து கிடந்தாலும் கடை இல்ல என் கூட வந்தாலும் வா, எதுவா இருந்தாலும் நான் போயிட்டு ஷாரியலை காப்பாத்த போறேன், ஏன்னா ஷாரியல் என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுனா, அதனால நான் போயிட்டு அவளை காப்பாத்துறதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்க்க போறேன், சோ நீ வரியா வரலியான்ற மாதிரி லாஸ்டா ஒரு வாட்டி இவன்ட்ட கேட்கவும் இவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு அந்த பழைய விஷயங்கள் இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கிறதுனால இவன் என்ன பண்றது, உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்க எல்லாருமே உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்றாங்களான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு இவகிட்டே வந்து உண்மையை சொல்லு, இனி எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிற, அதுக்கான காரணத்தை மட்டும் எனக்கு சொல்லுன்ற மாதிரி கேட்கவும் இவ கூட ஒண்ணும் இல்ல அவ என்னுடைய ஃப்ரெண்டு அவ்வளவுதான், அதுக்காக மட்டும் தான் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு அவ எத்தனை வாட்டி நம்மள ஃப்ரெண்டுன்னு சொன்னான்ற விஷயம் எல்லாமே டக்கு 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 ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மேலயும் அவ ரொம்பவே கேரிங்கா இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி மூச்சுக்கு 300 வாட்டி இந்த சிட்டில எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டு ரெமு டியாப்ளோ தான் வளைச்சு இவங்கள பத்தி ஏதாவது அவ சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவ குழந்தைத்தனமா பண்ணது அப்புறம் கடைசியா இவங்க கிட்ட கன்ஃபஸ் பண்ற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னது எல்லா விஷயமும் ஞாபகம் வரவும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம பின்னாடியே போயிருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த ஃப்ளூட் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் மாறி இருக்கான்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியறதுனால தான் நாம தான் அவளை பத்தி தப்பு நினைச்சிட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெமோ சரி ஓகே இவன் ஹெல்ப் பண்ண வரமாட்டாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கான், ஏதோ இருந்தாலும் நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தனியா கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள இவனே இங்க பாரு நீ தனியா போயிட்டு என்ன பண்ண போற, அந்த இடத்துல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல, அதனால நானும் கூட வரன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஹாப்பி ஆயிட்டு நீ வரியான்ற மாதிரி கேட்க ஆமா நான் கண்டிப்பா வருவேன், ஏன்னா இந்த உலகமா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த உலகமா இருந்தாலும் சரி எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டே நீங்க ரெண்டு பேரும் தான், அது மட்டும் இல்லாம என்ன ஒரு டீமன் லாடா சமன் பண்ணது நீங்க தான், அதனால சாரியில காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக அந்த கிரீன் நோட்ஸ் அடிக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவனும் ஆமா இதுதான் என்னோட டியாப்ளோ போலான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த சத்தத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலிசாவும் இனப்பாச்சு இங்க கிளம்பிட்டீன்ற மாதிரி வந்து பாக்குறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் போய் சண்டை போறதுக்காக ரெடியா இருக்காங்களா, அதனால கண்டிப்பா நீங்க சண்டை போறத முடிவு பண்ணிட்டீங்களா, ஆமா அவளை காப்பாத்துறதுக்காக அந்த நாட்டையே அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால நாங்க போயிட்டு வரோம், நீ மட்டும் இங்க இருன்ற மாதிரி சொன்னாலும் இல்ல நானும் வரன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவனை கூட கூட்டிட்டு
கூட்டிட்டு போனா இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த நைட்ன்ற பட்டத்தை புடிங்கிடுவாங்க. தனியா போய் சண்டை போட்டதுக்காக இவளுக்கு தண்டனையும் கிடைக்கும், இவளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே போயிடும். அதனால இங்க பாருப்பா, நாங்க போறது எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம, எந்த ஒரு போர் அறிக்கையும் இல்லாம போயிட்டு அட்டாக் பண்ண போறோம். அதனால நீ இப்ப எங்க கூட வந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒரு பாடி வராதுன்ற மாதிரி சொன்னாலும், இல்ல இல்ல எனக்கு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, மக்களுடைய நன்மை தான் எனக்கு முக்கியம், மக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லவும் இவனை கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு சரி அப்ப ஓகே இன்னைக்கு அவங்கள இல்ல நம்மளால ஒரு கை பார்த்தலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சாரியில கூட்டிட்டு போன அனங்கார என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அவளை போற வழியில இருக்கக்கூடிய ஒரு டென்ட்ல தங்க வச்சிருக்கான். ஏன்னா ரொம்ப நாள் டிராவல் பண்ணாதான் கிரீன் வுட்ஸ்க்கு போக முடியும். அதனாலதான் பாதியிலே ஒரு டென்ட் போட்டிருக்கானுங்க. பட் இந்த டென்ட்டுக்குள்ள அவ நிம்மதியெல்லாம் இல்ல, அதுக்கு பதிலா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இந்த அண்ணங்காரனும் சும்மா சாதாரணவெல்லாம் கிடையாது, இவன் ஒரு பதவி வெறி பிடிச்ச சைக்கோவாட்டுக்கு. அதனாலதான் யாருக்குமே தெரியாத ஒரு மந்திர ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி இவளை கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, இங்க பார் நான் சொல்றது மட்டும் நீ கேட்டினா உன்னை எதுவுமே பண்ணாம அமைதியா என் கூட வச்சுப்பேன். ஆனா அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா நான் உனக்கு எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணணும் அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தேவையானது நம்ம நாட்டோடைய பதவி. அந்த பதவி மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன முழுசா ஏத்துக்கணும். அதுக்காக தான் இந்த ஃப்ளூட்டையும் எனக்கு தெரிஞ்ச மேஜிக்கையும் உன் மேல யூஸ் பண்ணி உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் என்னால ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஸ்லேவ் கலர்ல இருக்கக்கூடிய பவர் என்ன தடுக்குது. உண்மையை சொல்லு, இந்த ஸ்லேவ் கலர் அவன் போட்டு விட்டானா இல்ல வேற யாராச்சும் போட்டு விட்டாங்களான்னு உண்மையை சொல்லக்கூடிய மேஜிக் லைட்டா யூஸ் பண்ணி கேட்கவும் இவன் உண்மையாவே நடந்த விஷயத்தை சொல்ல இவனுக்கு செம காண்டாவுது. ஏன்னா இந்த உலகத்துல ரிஃப்ளெக்ஷன் மேஜிக்கை பத்தி யாருமே கேள்விப்பட்டது இல்லையா, அதனாலதான் இதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்லு, அவன் தானே போட்டான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவன் கொஞ்சம் பயந்து போயிட்டு இங்க பாரு நீ அந்த பவர் யூஸ் பண்ணா உண்மை மட்டும் தான் நான் சொல்லுவேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணுன்ற மாதிரி கேட்கவும் இவனும் ஆமாமா நீ என்கிட்ட உண்மைதான் சொல்லி இருக்கிற, இருந்தாலும் அவன் ஒன்னு ஏதாவது தொட்டானா இல்ல ஏதாவது பண்ணிருக்கானான்ற மாதிரி கேட்க இதான் ஒரு அண்ணனா இது என்கிட்ட கேட்கிற கேள்வியாடான்ற மாதிரி கேட்கவும் ஏன் நான் கேட்பேன். ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணாதான் இந்த நாடே எனக்கு கிடைக்கும். அதனால நீ தங்கச்சியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த முட்டாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனா நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ ஒன்னு வெடிச்சு செதற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா இவனுடைய ஆளுங்க ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கானுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜாடியை கீழே தள்ளி விட இதுக்குள்ள இருந்து வரதை பார்த்துட்டு இவன் செமையா பயந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப தள்ளி விட்ட ஜாடியில இருந்தது கிரீன் ஸ்லைம். இந்த ஸ்லைம் ஒருத்தவங்களுடைய உடம்புல மட்டும் ஏறிச்சுதான் அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய துணியை மொத்தமாவே அரிச்சு எடுத்துரும். அதனாலதான் ஸ்லைமை பார்த்துட்டு டேய் இல்ல ஒரு அண்ணாடா ஏன்டா இப்படி பருவடா இருக்கிறன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஆமாமா நான் பருவடா இருக்கிறேன் தான், நான் இப்படி இருந்தா தானே என்னுடைய நாடு எனக்கு கிடைக்கும், நீ எனக்கு கிடைப்பன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த ஸ்லைம் உடம்புல ஏறிட்டு பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்குது. ஏன் இன்னும் கொஞ்சம் விட்டா மொத்த துணியும் காலியாகி இவ ஒட்டு துணி இல்லாம மாறிடுவா. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கும் போது சடா இவ டியாப்ளோனை காப்பாத்துன்ற மாதிரி கத்தவும் கரெக்டா நம்ம ஹீரோ டென்ட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு மாசான ஒரு என்ட்ரி கொடுக்குறான். ஆனா இவனை பார்த்துட்டு இந்த பயப்படாம டேய் என்னடா ஒரு பிரின்சஸ் உடைய இடத்துக்குள்ள மரியாதை இல்லாம இந்த மாதிரி வந்துட்டு இருக்கீங்க, கதவு திறந்தானே இருக்குது அது வழியா வரலாம்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டேய் நான் இப்ப இருக்கிற கட்டுப்புல மோகன் இந்த டென்ட்டே எல்லாம் ஆக்கிடுவேன், ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுடு இல்லனா நான் ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டவும் ஐயோப்பா உங்களை பார்த்து பயந்துட்டேன்ப்பா, என்னுடைய படை வீரர்கள் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோ உன்னால நசுக்கிடுவாங்க, அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு இல்லனா அவங்கள வர வச்சிருன்ற மாதிரி சொல்லவும் இது உன்னுடைய படை வீரர்களா மவனே நாங்க வரத்துக்கு முன்னாடி முதல்ல அடிச்சதே அவனுங்களான்ற மாதிரி சொல்லவும் இவன் சும்மா போய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டே டேய் சும்மா உதார விடாதடா அவனுங்க எல்லாம் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா, உன்னால அவங்கள தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஏதாவது நினைச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் என் செல்ல குட்டியை காப்பாத்திக்கிறேன்னு செம வேகமா வந்து இவளுடைய கையில கட்டி இருந்தா செனிக்குன்னு எல்லாத்தையுமே வெட்டி விட்டுட்டு இவளுடைய உடம்புல ஒரு துணியை போத்தி இவளை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பைபிள் இவளுடைய வேகத்தை பார்த்துட்டே லைட்டா கொஞ்சம் ஜருக்கு வாங்கி இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம டேய் வெளியில இருக்கக்கூடிய காட்ஸ் எங்கடா இருக்கீங்க வாங்கடான்ற மாதிரி கூப்பிடவும் எவனும் வரவே காணோம். அதனால எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா இவ இருந்த மொத்த காடுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால இதை பார்த்ததோ ஐயோட சோல்ஜர்ஸ்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. கீழே விழுந்து கிடக்கக்கூடிய என்னோட சோல்ஜர்ஸோ பிரின்ஸ் கீரா எங்களுடைய நிலைமையை பாத்தீங்களா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம டியாப்ளோனை பார்த்து டேய் முட்டாள் நீ இவளை மேனிபுலேட் பண்ணி தான் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்குன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் அந்த மேஜிக் எப்படி இருக்குது எப்படி ஒர்க் ஆகும் என்ன ஆகும் ஏதாவும் தெரியாம தான் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த மேஜிக்கை மட்டும் யூஸ் பண்ணி தான் மவனுடைய என்னோட இன்னொரு பக்கத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனால ஒழுங்கு மாதிரியா உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துல ஓடி போயிடுறான்ற மாதிரி மிரட்டி விட இவன் கொஞ்சம் பயப்படாம ஹே என்னப்பா சொல்லிட்டு இருக்க, இப்ப கூட என் தங்கச்சி நான் கூட்டாயம் கூட வந்துருவா பாக்குறியான்னு இவன் திரும்ப லைட்டா ஒரு மேஜிக்கை போட்டு என்னப்பா நீனே சொல்லு என் கூட வரியா அவன் கூட இருக்கிறேன்ற மாதிரி கேட்க இவன் மேஜிக் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இல்ல நான் உன் கூடவே வந்துடுறேன் இவங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ரெம்புக்கு தான் மேஜிக்கலால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான்றது தெரிய வந்துருச்சு இல்லையா, அதனால இவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இவளை நார்மலா மாத்தலான்றதுக்காக இங்க பாரு நீ அவன் சொல்றதுல இருந்து காதுல வாங்காத, நாங்க தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உன்னுடைய ஃபேமிலி நீ எங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா டியாப்ளோ எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு சரி ஓகே இப்ப இப்படி சொல்றாளா இப்ப நான் ஒரு வித்தியை காட்டுறேன்னு இவன் இந்த ஸ்லேவ் காலருக்குள்ள இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்றான். ஏன்னா ஒருத்தனுடைய மேஜிக்கை விட ஸ்லேவ் மேஜிக் ரொம்பவுமே பெருசு. அதனாலதான் ஸ்லேவ் மேஜிக் யூஸ் பண்ணி நீ உண்மையாவே யாரு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற, நீ ஏன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா அவன் கூட போகணும்னு நினைக்கிறியா, உனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மனசு விட்டு பேசு, நான் உன்ன மனசு திறந்து பேசுறதுக்காக ஆணையிடுன்ற மாதிரி சொல்லவும் இவனுடைய காலர்ல இருக்கக்கூடிய ஒரு பவர் வெளியில வந்து இவனுடைய பவர் எல்லாத்தையுமே நலிஃபை பண்ணிடுச்சு. அதனால நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இல்ல நான் இதுக்கப்புறம் அவன் கூட போறது கிடையாது, நான் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த உலகத்தை சுத்தி வரணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட முக்கியமா
நான் டியாப்லோ கூடன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். டியாப்லோவோ சரி ஓகேப்பா இப்ப நீ கேட்டுட்டல, இதுக்கப்புறம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம். இருந்தாலும் நீ இவளுடைய அண்ணன்றதுனால உனக்காக ஒரே ஒரு சின்ன சலுகை தரேன், இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லவும், இன்னொரு நீ எனக்கு பிச்சை போடுறியா, டே டீமன் உன்னை கொல்லாம நான் இங்க போக மாட்டேன்டா, என்னுடைய ஆசை எல்லாத்துலயும் மண்ணை வாரி போட்டுட்டல, இதுக்கப்புறம் நான் ஒன்னையும் விட மாட்டேன் அவளையும் விட மாட்டேன், எல்லாருமே நான் கொல்ல போறோம் கத்திட்டு இருந்தவன் டக்குனு இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சமனிங் கிறிஸ்டல் எடுத்து வச்சுக்கிட்டு வா ஒண்டி கொண்டி வா, இன்னைக்கு நீ இல்ல நானா ஒரு கை பாத்துலாம்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சாரி இல்ல இதை யூஸ் பண்ண வேணாம், இதை யூஸ் பண்ண கூடாது, இது முக்கியமான தருணத்துல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப இவன் கையில வச்சிருக்கக்கூடிய கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இது இவங்களுடைய ஏசியன் காலகட்டத்துல இருந்து பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பீஸ்டோடைய கிறிஸ்டல். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா மீதி இருக்கக்கூடிய 3 கிங்டமும் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துச்சுன்னா அந்த டைம்ல யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். ஆனா அதே கையில எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வா சண்டைக்கு வா ஒந்தி கொண்டி வான்னு கூப்பிட்டு இருக்கான் இல்லையா, அதனாலதான் வேணா இவன் கத்திக்கிட்டு இருக்க. டியாப்லோ இவனை காதல் வாங்கிக்காம சரி ஓகே இவன் என்னத்த பேச வச்சிருக்க போறான், எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துலாம்னு சொல்லிட்டு நான் ஒண்டி கொண்டிக்கு வரதுக்கு தயார்பான்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக வரவும் இவனோ வா இதான் நான் எதிர்பார்த்தேன்னு டக்குனு தூக்கி போட்டு கீழே போட்டுச்சு வெளியில வா என்னுடைய செல்ல குட்டின்னு கூப்பிட. சாரியல் பயந்து போயிட்டு டியாப்லோ வேணா ப்ளீஸ் அங்க நிக்காத வந்துரு நம்ம இங்க இருந்து ஓடிடலான்ற மாதிரி கூட்டிட்டு இருக்கா. பட் இவன் கவலைப்படாம நின்னுட்டு இருக்கவும் முன்னாடி என்னடா வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா 4 தலை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராகன் இவன் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்குது. அதனால இதை பார்த்துட்டு என்னுடைய செல்லக்குட்டியை பார்த்தல்ல இனிய நாள் உனக்கு இனிய நாள் அமையட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட் வரும், அதையும் பார்த்துட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது கூட சேர்த்து இந்த வீடியோவை நான் ஏதாச்சும் ஓவரா பேசுறேன் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த விஷயம் என்னன்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப பேசுறீங்க கேக்குறீங்க. அது முழுக்க என்னுடைய தப்பு தான். ஏன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணா நான் தான் உட்கார்ந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா பார்க்கணும். அதுக்கு பதிலா நான் சில பேர்ட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன். அவங்க எல்லாருமே எண்டிங்லயும் அந்த ஸ்டார்டிங்லயும் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்காம டைரக்டா ஸ்டோரியை மட்டும் பாத்துறாங்க, நடுவுல மிஸ்டேக் மட்டும் சொல்லிடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு ஓகே நானும் கிளியர் பண்ணிடுறேன். ஆனா எண்டிங் எல்லாம் பார்க்காம விட்டுறாங்க இல்லையா, அதனால இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நானே உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து பார்த்துட்டு வேற ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதுன்னா நான் மாத்துறேன். அப்படி இல்ல நீங்க ஏதாச்சும் நான் பண்ண மிஸ்டேக் ஏதாச்சும் கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம அது என்னன்றதை சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.